இருப்பதாகவும் அதை நாங்கள் வித்ட்ரோ பண்ண மாட்டோம், நாங்கள் தொடர்ந்தும் சோமாலிலாண்டோட எல்லா தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருப்போம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடியவர் மேலதிகமாக ஈரான் தொடர்பாக பேசும்போது ஈரான் தன்னுடைய இழப்பை மீட்டுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. அதாவது நாங்கள் கடந்த 12 நாள் யுத்தம் அவங்களோட பண்ணி இருக்கிறோம், அந்த யுத்தத்தில் நிறைய இழப்புகளை ஈரான் சந்தித்திருக்கிறது, அந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வர்றதுக்காக ஈரான் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 24 மணி நேரங்களுக்குள்ள யமன்ல இருந்து UAE வெளியேறும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய STC என்கிற ஆயுத குழுவுக்கு ஆதரவாகத்தான் UAE முழுமையாக செயல்பட்டு வருகிறது. எனவே இனிமேல் STCக்கு எந்த ஆயுதங்களையும் பண உதவிகளையும் செய்யக்கூடாது என்பதையும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 82வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் திடீரென UAE ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 2 ஆயுத கப்பல்கள் மேல சவுதி அரேபியா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. யமனுடைய அல் முகல்லா துறைமுகத்தில் வைத்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதனுடைய பின்னணி என்ன, தற்போதைய நிலை என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக காசாவினுடைய காசா போர்சஸுடைய இராணுவ பேச்சாளராக செயல்பட்டு வந்த சகோதரர் உபைதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை உறுதிப்படுத்தி இருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அவர்கள் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு தற்போதைய நிலையில் சகோதரர் அபு உபைதா தொடர்பான பல செய்திகள் சமூக வலைதளங்களில் சுற்றி சுழல்வதை பார்க்க முடியும். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில், ஃபேஸ்புக்குங்கிறது சவுத் ஏஷிய நாடுகளில் நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அரபு நாடுகளும் அதே நேரத்தில் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லையும் பயன்படுத்தக்கூடிய சில சமூக வலைதளங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். அரபுகள் கூடுதலாக எக்ஸை பயன்படுத்துகிறாங்க, ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக எக்ஸையும் டெலிகிராம் போன்றவற்றையும் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் டெலிகிராமை அதிகமாக ரஷ்யாவினுடைய நேச நாடுகள் எல்லாம் பயன்படுத்தி வரும். இந்த நிலையில் இன்றைக்கு நேற்று இந்த உபைதாவுடைய மரணம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் வலைதளத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக அபு உபைதா அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் சகோதரர் உபைதா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தான் இன்றைக்கு அரபு உலகத்தை தாண்டி வைரல் டாக்காக மாறி இருக்கிறது. அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை நமக்கு இதில் ப்ளே பண்ண முடியாது, ஆனால் எக்ஸில் நீங்கள் போய் பார்க்க முடியும். அல் ஜசீரா உள்ளிட்ட பல தளங்களும் அதை ஒளிபரப்பி இருக்கிறார்கள். சாதாரணமாகவே எக்ஸில் அது பரவக்கூடிய காட்சியை நீங்கள் காண முடியும். அதிலே சகோதரர் அபு உபைதா அவர்கள் தன்னுடைய மகனோடு சர்வசாதாரணமாக உரையாற்றுகிற காட்சி தான் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அபு அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள், அவருடைய ஒரு மகன், இந்த அத்தனை பேருமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். ஷஹீதான குழந்தையோடு தான் உபைதா அவர்கள் விளையாடுகிறார்கள். விளையாடுகிற போது சில கேள்விகள் அந்த பிள்ளட் அவர் கேட்கிறாரு. அந்த வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அபு உபைதாவுடைய சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோவை என்னுடைய சகோதரனுக்காகவே நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், இப்போதான் அதை வெளியிட வேண்டிய நேரமாக இருக்கிறது, அதனால தான் வெளியிட்டேன்னு சொல்லி அந்த காட்சியை வெளியிட்டிருக்கிறார். அதிலே சகோதரர் அபு உபைதா அவர்கள் தன்னுடைய மகனோடு விளையாடும் போது சில கேள்விகளை கேட்கிறார். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யாரு, பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரம் எது, ஈஜிப்டுடைய தலைநகரம் எது, இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த சின்ன பையன் மலன்னு அதுக்கு பதில் சொல்லுகிறான். உன்னுடைய இறைவன் யாருன்னும் போது அல்லாஹு, உன்னுடைய தூதர் யாருன்னும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மார்க்கம் எதுன்னும் போது இஸ்லாம், பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரம் எதுன்னும் போது ஜெருசலம் என்று அவ கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாமே பட்டுன்னு அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டே
பதில் சொல்லக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்தையுமே ஈர்த்திருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் அபூ உபைதா அவர்களுடைய பல புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ அவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கறதுக்கு முற்பட்டு இருக்கிறார் என்கிற ஒரு அருமையான காட்சியாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றார் என்று சொன்னா, என்ன அருமையான ஒரு அழகான செய்தியை சொல்றாருன்னா, என்னுடைய சகோதரன் ஹுதைஃபா, அவருடைய உண்மையான பேர் ஹுதைஃபா தான், ஹுதைஃபா என்கிற உபைதா ஒரு அன்பான தந்தையாக இருந்தார், அன்பான சகோதரனாக இருந்தார். எனக்கு ஒரு வழிகாட்டியை போல, ஒரு தலைவரை போல, கிட்டத்தட்ட எல்லாமுமாக அவர்தான் எனக்கும் இருந்தார், என்னுடைய குடும்பத்துக்கும் இருந்தார். அதை தாண்டி அவர் ஒரு சிறந்த நல்ல பண்பு உள்ள ஒரு மனிதர். பண்பான ஒரு மனிதரை பார்க்கணும்னா அவரை தான் பார்க்க முடியும் என்கிற அளவுக்கு பண்பாக பழகக்கூடியவர்னு அபூ உபைதா அவர்களை பற்றி நெகிழ்ந்து பேசுகிறார் அவருடைய சகோதரர். அல்லாஹு தாலா சகோதரர் அபூ உபைதா அவர்களுடைய பாவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அவருக்கும் கொடுத்து அவரை ஷஹீதுகளோடு அல்லாஹு தாலா இணைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சோமாலி லேண்டை தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தது தொடர்பாகவும், ஈரான் மற்றும் காசா பிரச்சனைகள் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்ததற்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டி வெளியாகி இருக்கிறது. அதிலே அவர் பேசும்போது சில முக்கியமான செய்திகளை சொல்கிறார். சோமாலி லேண்டை தாங்கள் அங்கீகரித்ததில் உறுதியாக இருப்பதாகவும், அதை நாங்கள் வித்ட்ரா பண்ண மாட்டோம், நாங்கள் தொடர்ந்தும் சோமாலி லேண்டோட எல்லா தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருப்போம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடியவர். மேலதிகமாக ஈரான் தொடர்பாக பேசும்போது, ஈரான் தன்னுடைய இழப்பை மீட்டுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. அதாவது நாங்கள் கடந்த 12 நாள் யுத்தம் அவங்களோட பண்ணி இருக்கிறோம், அந்த யுத்தத்தில் நிறைய இழப்புகளை ஈரான் சந்தித்திருக்கிறது, அந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வர்றதுக்காக ஈரான் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானுடைய ஏவுகணை சக்தியை குறைச்சிருக்குது, அதே போன்று அணு ஆயுத பலத்தையும் குறைத்திருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் 2 பகுதிகளுக்கும் தாக்குதல்களை, ஏவுகணைகளை அழிப்பதற்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அணு ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தாலும் ஈரான் தன்னிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு ஈரான் உடனடியாக அணு ஆயுத தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடும்ங்கிறதுனால உடனடியாக ஈரான் தான் செறிவூட்டி வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தை பாதுகாப்பாக ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்படைச்சிடணும்னா யார்கிட்ட ஒப்படைச்சிடணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா அமெரிக்காட்ட ஒப்படைக்கணும், அதுதான் சொல்றாங்க. அவங்க அதை ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி சர்வதேச ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக உள்ள இந்த அணு ஆயுத தடுப்பு பிரிவை அனுமதிக்கணும், அவங்க போய் உள்ள ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் அவங்க செய்யணும், செய்யாத பட்சத்தில் அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அவர் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்றதை தாண்டி, காசாவில் உடனடியாக ஆயுத குறைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைத்து சரணடைய வேண்டும்ங்கிறாரு. இல்லைன்னா நாங்கள் தேவையான எல்லா அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் எடுப்போம், அதாவது நாங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்தை கூட செய்வோம்ங்கிறத தான் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்றது மட்டுமல்லாம மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட ஆயிரக்கணக்கான வகைகளில் ஆயுதங்கள் இன்னும் தேங்கி இருக்கிறது, ஒரு விரிவான சுரங்கப்பாதை வலையமைப்பு தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்குது, அதை அவங்க பராமரித்து வர்றாங்க, சுரங்கப்பாதைகளை மொத்தமாக அழிக்க முடியாமல் போய்விட்டது என்பதை திட்ட தெளிவாக வெக்கங்கட்டத்தனமாக 2 ஆண்டுகள் யுத்தம் செய்தும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இன்னும் குறைந்தது 20,000 சோல்ஜர்ஸ் ஆவது இருக்கிறாங்க, எனவே அவங்க ஆயுதத்தை கீழே வைக்கணும். அதே மாதிரி 60,000க்கு மேற்பட்ட தாக்குதல் துப்பாக்கிகள் அவர்களிடத்தில் இருக்கிறது, நவீன ரக துப்பாக்கிகள் இருக்கிறது, இதையெல்லாம் அவங்க ஒப்படைச்சு சரண்டர் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இது தொடர்பாக இன்னும் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடாத நேரத்தில் தான் சோமாலி லேண்டை தாங்கள் ஆதரித்தது என்பது, அங்கீகரித்தது என்பது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார். ஆப்ரஹாம் ஒப்பந்தம்ங்கிறது இந்த அரபு நாடுகள், யுஏஇ, பஹ்ரைன், மொரோக்கோ போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனிநாடு அங்கீகரிச்சானா இல்லையா, இதுக்கு தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் பாங்க, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யார் பண்ணணும்னா, ஆல்ரெடி யார் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இருக்கிறாங்களோ அவங்க இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுங்கிறது வேற,
நாடே இல்லைங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களை நாடுண்டு இவங்களாக வாலண்டியராக போய் அங்கீகரிக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியப்படும் என்கிற கேள்விக்கு அவரிடத்திலே பதில் இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்று முந்தநாள் இந்த ஓரிரு நாட்களாக கடுமையான ஒரு சர்ச்சையும் பரபரப்பும் சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில் நிகழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் யுஏஇக்கு கடுமையான எச்சரிக்கையை சவுதி அரேபியா விடுத்திருந்தாங்க. வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள யமன் இருந்து யுஏஇ வெளியேறணும்னு சொல்லி சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமனுடைய ஆளும் ஜனாதிபதி கவுன்சில் அறிவித்திருந்த நிலையில் உடனடியாக யுஏஇ நாட்டை விட்டு வெளியேறுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. 24 மணி நேரங்களுக்குள்ள யமன்ல இருந்து யுஏஇ வெளியேறும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய எஸ்டிசி என்கிற ஆயுத குழுவுக்கு ஆதரவாகத்தான் யுஏஇ முழுமையாக செயல்பட்டு வருகிறது. எனவே இனிமேல் எஸ்டிசிக்கு எந்த ஆயுதங்களையும் பண உதவிகளையும் செய்யக்கூடாது என்பதையும் சவுதி அரேபியா தெளிவாக செவ்வாய்க்கிழமை அவர்களுடைய கேபினட் கூடிய நேரத்தில் மன்னர் சல்மானுடைய தலைமையில் முடிவாகவே எடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய சகோதர நாடாக இருக்கக்கூடிய யுஏஇக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு விட்டது என்பதையும் மிக தெளிவாக சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறது. எனவே யுஏஇ உடனடியாக யமன்ல எல்லா பகுதிகளிலிருந்தும் தன்னுடைய ஃபோர்ஸஸை வெளியே எடுத்துடணும். அங்கே எந்த ஃபோர்ஸஸையும் அவங்க வைக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான உதவிகளையும் அவங்க செய்யக்கூடாது என்பதைத்தான் மிக தெளிவாக சவுதி அரேபியா எச்சரிக்கையாக விடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு ரெட் லைனாகவும் அதை காட்சிப்படுத்தினார்கள். மீறி அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஒரு ரெட் லைனாக இருக்கும். அதனால தான் சவுதி அரேபியா எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு போய் யுஏஇனுடைய 2 கப்பல்களையே அடிச்சு நொறுக்கினாங்க. மொத்தமாக அந்த கப்பல் அழிக்கப்பட்ட நிலையில தான் தாங்கள் பின்வாங்க தயாராக இருக்கிறோம், 24 மணி நேரங்களுக்குள்ளாக நாங்கள் யமனை விட்டு மொத்தமாக வெளியேறுகிறோம் என்கிற செய்திகளை யுஏஇ உடனடியாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2 கப்பல்களுக்கும் உள்ள 80க்கு மேற்பட்ட வாகனங்கள், ராணுவ வெஹிக்கிளும் அதே போன்று ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருந்ததாகவும் அவற்றைத்தான் சவுதி அரேபியா தாக்கி அளித்திருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது சவுதி அரேபியாவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உண்மையிலேயே அந்த யமன்ல எந்தெந்த பகுதியை யார் கையிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க இந்த புகைப்படத்தில் முதல்ல பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே சனா உள்ளிட்ட யமனுடைய தலைநகர் சனா உள்ளிட்ட பகுதிகளை ஹூத்திஸ் கையில் வச்சிருக்கிறாங்க. ஹூத்திஸ் கையில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் தான் இது எல்லாமே. இந்த பகுதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஒரு சிறிய பகுதி ஒன்று இருக்கு பாருங்க, இந்த கேப்ல ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பகுதி சர்வதேச, அதாவது ஹவுத்திஸ் கண்ட்ரோல் இல்லாம அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்டு ஏரியான்னு தான் இதை சொல்லுவாங்க. அதாவது தேசிய ராணுவம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்குது என்று சொல்றாங்க. அந்த ராணுவம் அதே மாதிரி இந்த பகுதி, இந்த மஞ்சளா இருக்குதா இல்லையா, அதே போன்று இந்த பகுதி, இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்கக்கூடிய பகுதிகள். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வதேச ஆதரவு பெற்ற பகுதிகள் என்று சொல்லுவாங்க. இதுல இந்த டார்க் மஞ்சளாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குதா இல்லையா, அதாவது இந்த பகுதி எல்லாமே மொத்தமாக எஸ்டிசி என்கிற அமைப்பினுடைய கையிலே இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த எஸ்டிசிக்கு தான் யுஏஇ ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அதை தாண்டி இந்த எஸ்டிசியும் இங்க இருக்கக்கூடிய 2 பேரும் இணைந்து ஹூத்திகளுக்கு எதிராக, ஹவுத்திஸுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். 2015க்கு பிறகு அந்த தாக்குதல்களும் நின்றுருக்கு. இந்த பகுதியை இவங்க வச்சுக்கிறாங்க, இந்த பகுதி இவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த பகுதியை ஆளக்கூடிய எஸ்டிசியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆதரவு பெற்ற படைப்பிரிவு, அதாவது யமனுடைய சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்று இந்த பகுதியை தான் சொல்லுவாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த ஃபோர்ஸஸுக்கு எதிராகத்தான் தற்போது எஸ்டிசி தாக்குதல்களை இந்த பகுதியாக நடத்தி கொண்டிருக்கிறது. நடத்தினது மட்டுமல்லாம இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களை அவர்கள் கைப்பற்றியும் விட்டார்கள். ஆனால் இந்த பகுதி முழுவதுமே சவுதி அரேபியாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சவுதி அரேபியா தான் இதுக்கு செலவழிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய படைகளை பாதுகாத்து வர்றாங்க. படைகளுக்குரிய ஆயுதங்கள் எல்லாமே சவுதி தான் கொடுக்குது. கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிசி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த பகுதிகளை எல்லாமே கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு மேப். இந்த மேப்பில்
இந்த பகுதி எல்லாமே யமன். இது எல்லாமே யமனுடைய பகுதிகள். இங்க வரைக்கும் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஓமானுடைய பகுதிகளாக வரும். இதெல்லாமே யமன். யமன்ல இந்த பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்த பகுதி வரைக்கும் இதெல்லாம் எஸ்டிசி கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க ஹதரமவுத் மாகாணம் என்று சொல்லுவாங்க. இதை வந்து ஹதரமவுத் மாகாணமாகத்தான் இதை சொல்லுவாங்க. இந்த ஹதரமவுத் மாகாணம் நேரடியாகவே சவுதியினுடைய எல்லையில இருக்குது. இப்படி இருக்கும் போதுதான் இந்த பகுதி வரைக்கும் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருந்த இந்த பகுதியை கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருந்த எஸ்டிசி என்ன பண்றாங்கன்னா திடீர்னு தாக்குதல் நடத்தி ஹதரமவுத்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றுகிறார்கள். இங்க எல்லாம் கைப்பற்றிக்கிட்டு போயிட்டாங்க நிறைய இடங்களை. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மஹ்ரா என்கிற இந்த மாகாணத்திலையும் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. இப்பொழுது சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளும் இந்த எஸ்டிசியும் இணைந்துதான் ஹவுத்திகளுக்கு எதிராக இருந்தாங்க. இப்ப திடீர்னு சவுதியை கலட்டி விட்டுட்டு சவுதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகளையே எஸ்டிசி கைப்பற்றி கொண்டிருக்கிறது. இங்க வந்த பிரச்சனையில தான் எஸ்டிசிக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய யுஏஇ தற்போது வித்ட்ரா பண்ண வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தி இந்த எஸ்டிசியினுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த இடமும் இருக்கு. இங்க பாருங்க ஒரு சின்ன தீவு இருக்குது. இந்த சின்ன தீவும் எஸ்டிசியினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இதே நேரத்தில் இங்க எஸ்டிசி இருக்கிறாங்க, யுஏஇனுடைய படைகள் இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய படைகளும் இருக்கிறது. மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த பகுதியை கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது இந்த எல்லா இடத்திலையும் இருந்து யுஏஇ வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுஏஇயும் இன்றைக்கு மொத்தமாக வெளியேறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பின்னடைவு யுஏஇக்கு மட்டுமல்ல, எஸ்டிசிக்கே பெரிய பின்னடைவாக இருக்கிறது. எஸ்டிசிக்கு முழுமையான ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே யுஏஇ கொடுத்து வந்த நிலையில தான் இது எல்லாமே சட்டவிரோதம் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கையை விடுத்து தற்போது ரியாதினுடைய எச்சரிக்கைகளை கேட்டுக்கொண்டு அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க. இதை மீறி எஸ்டிசிக்கு ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் யாராவது கொடுத்தால் கண்டிப்பாக அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். உண்மையான எச்சரிக்கையை சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறாங்க. தற்போது யுஏஇ பின்வாங்கி இருக்கிறது. உண்மையிலேயே யுஏஇ பின்வாங்கி ஆகணும். ஏன்னா யுஏஇனுடைய இந்த செயல்பாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குமே தவிர யாருக்கும் சாதகமாக இருக்காது என்கிற நிலையில இங்க இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் அவங்களோட பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நேரடி மோதலாக இருக்குது தவிர இப்ப இவங்களோட அவங்க எந்த சண்டையும் பிடிக்கல. இவங்க தற்போது சவுதி அரேபியாவுக்கும் எஸ்டிசிக்கும் இடையில தான் சண்டை ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? தொடர்ந்து எஸ்டிசி சவுதிக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்குமா? மற்ற ஏரியாக்களையும் கைப்பற்றுவாங்களா? ஆட்சியை கையில் எடுக்க போறாங்களா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் சவுதி அரேபியா நேரடியாக எஸ்டிசிக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஹூத்திஸ் அவர்கள் இஸ்ரேலுடனான சண்டையிலேயே முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. அதையும் நம்ம தொடர்ந்து நம்முடைய தகவல்களை தரும்போது உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும்